ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்னி டைம்ஸ். நான் தான் உங்கள் சின்னி. நான் கதை சொல்ல ரெடி. நீங்கள் கதை கேட்க ரெடியா? நாங்கள் கதைக்குள்ள போகலாம். ஒரு குட்டி கிராமத்தில் ஒன்று அழகான கிளி வாழ்ந்துட்டு வந்துச்சான். அதான் கிளியும் என்ன பண்ணும், நம்ம பேசுறத திரும்பி பேசும். அதான் இந்த கிளியும் பண்ணிச்சான். இந்த கிளி பேசுறத பார்த்து கிராமத்தில் எல்லாரும் சிரிப்பாங்களாம். நம்ம பேசுகிறதுனால இந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்கன்னு கிளி நினச்சிச்சான். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு வந்த ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என்கிட்ட எதையும் வாங்க காசு இல்லைன்னு சொன்னாராம். இந்த மரத்துலேருந்து கேட்டுட்டு இருந்த கிளி அவர் சொன்னதை திரும்ப சொல்லிச்சான். உடனே ஊர் மக்கள் யாரும் சிரிச்சாங்களாம். இவருக்கு ரொம்ப கஷ்டமாகி அங்கேருந்து ஓடி போயிட்டாராம். இன்னொரு நாள் உன் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கே தெரியாமல் சாப்பாடு கருகிருச்சான். அவங்க அச்சோ சாப்பாடு கருகிருச்சேன்னு ஃபீல் பண்ணாங்களாம். அப்போ ஜன்னல்லேருந்து கேட்டுட்டு இருந்த கிளி சாப்பாடு கருகிருச்சின்னு கத்துச்சான். உடனே அங்கேருந்து எல்லாரும் சிரிச்சாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். நாள் போக யாருமே அந்த கிளிக்கிட்டே பேசலையா. நேரம் அந்த கிளி ரொம்ப சோகமாகவும் ரொம்ப லோலியாகவும் ஃபீல் பண்ணிச்சான். அப்போ அங்கே வந்த ஒரு பையன் அவனை சோகத்தை கிளிக்கிட்ட சொல்லி அழுதானான். இப்போ அந்த கிளி திரும்ப பேசாமல் அவன் சொன்னதான் கேட்டுச்சான். அப்போ அவனுக்கு ஆறுதலா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் கிளிக்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசினாங்களாம். கிளியும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அப்புறம் அது பண்ண தப்பையோ புரிஞ்சுக்கிச்சான். Moral of the story: your words have power. Use them to heal, not to hurt. உங்கள் வார்த்தைக்கு சக்தி உண்டு. காயப்படுத்த அல்ல, குணப்படுத்த பயன்படுத்துங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.